ஆதியை துணை அனைத்து உறவுகளுக்கும் நமஸ்காரம். இப்போ உங்ககிட்ட தெய்வ திருவாக்கியம் தான் சொல்ல போறோம். மயிர்பாலம் நெருப்பாறு என்பது ஒரு நுண்ணிய பயங்கர அருந்தலம். அதை கடந்து செல்வது வைராகிய சித்தமுடையவர்களுக்கே முடியும். கள்ளத்தனம் நிறைந்த உள்ளத்தை உடையவர்களால் அதை கடந்து செல்ல முடியாது. இந்த அறிவுலக பற்று அதிகமாக இருப்பின் கீழேயே இழுத்துவிடும். அந்த தளத்தில் எல்லோரும் தம்மையா போட்டுத்தான் தீர வேண்டும். இங்கு உன்னை ஆண்டு கொண்ட குருபரனிடம் தம்மையா போட்டு அடங்கி நடந்திருந்தால் அந்த மயிர்பாலத்தை கடந்து செல்வது மிக எளிமையாக இருக்கும். அந்த நேரத்தில் ஆத்திரப்படுவதால் அந்த அருஞ்செயல் கிட்டுமா? எடுக்குழந்தையை போல் இருந்தாயானால் தெய்வத்தாயாகிய உன் ஆசான் அந்த ஆபத்து எல்லையில் உன்னை காப்பாற்றுவார்கள். நாமே தாண்டி விடுவோம் என்று நினைத்தால் நிச்சயமாக இருள்தான் பாய வரும். தாயோடு இருக்கும் வரை குழந்தைக்கு எந்த எந்த பயமும் இல்லை. தாயை விட்டு விலகிய குழந்தை கீழே விழுந்து காயப்படுவது போல் ஆகிவிடும் என்று நமது குலதெய்வம் பிரம்ம பிரகாச மெய்வழிசாலை ஆண்டாளது திருவாய் மலர்ந்தனின் நாடு. எனக்கு இந்த வாக்கியம் படிக்கிறப்போ ஒரு குட்டி கதை தாங்க ஞாபகம் வருது. இப்ப நான் அவங்க கூட பண்ணிக்கிறேன். ஒரு ஊர்ல ஒரு குருவும் அவருக்கு கொஞ்சம் சிஷ்டர்களும் இருந்தாங்க. அப்போ ஒரு நாள் என்னாச்சா, கொஞ்சம் சிலர்கள்லாம் குரு கிட்ட சொன்னாங்க, குருவே இந்த மாதிரி அகத்தியன்னு ஒருத்தர் இங்க இருக்காருல்ல, அவர் நான் முன்னதான் ரொம்ப நல்லதா இருந்தாரு. இப்ப நான் கொஞ்ச நாள் நான் பாக்குறேன், அவர் ஒரு மாதிரி திமிரா இருக்காரு, ஒரு மாதிரி கள்ளத்தனமா இருக்காரு அவரு. நம்ம 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 குலம் படி அவர் நடக்கிறதே இல்ல. அவர் பாட்டுக்கு அவர் இஷ்டத்துக்கு அந்த மாதிரி இருக்காரு. நீங்க என்னன்னு கொஞ்சம் பாருங்க குருவே அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். அப்ப குரு சொன்னாரோ, அப்படியா, சரி நான் பாத்துக்கிறேன், நீங்க அதை பத்தி கவலைப்படாதீங்கப்பா அப்படின்னு சொல்லி குரு சொன்னாராம். அடுத்த நாள் என்ன பண்ணாரா, குரு அவங்க சிறுவர்கள்லாம் கூட்டிட்டு போய் ஒரு வயல் பக்கத்துல கூட்டிட்டு போனாரு அவங்கள. அப்ப அங்க ஒரு அம்மாவும் ஒரு 3 குழந்தைங்களும் இருந்தாங்களா கொஞ்சம் பக்கத்துல. அப்ப ஒரு குழந்தை அந்த அம்மா ஒரு இடுப்புல உட்காந்துட்டு இருந்தாங்களா, இன்னொரு குழந்தை அவங்க அம்மா அவங்க கையில புடிச்சிட்டு இருந்தாங்களா, இன்னொரு குழந்தை பின்னாடி நடந்து வந்துட்டு இருந்தான். அதை பார்த்து குரு அவங்க சீடர்கிட்ட கேட்டாலும், இதை பார்த்து உங்களுக்கு என்ன தெரியுது அப்படின்னு சொல்லி கேட்டாராம். அப்ப அவங்க சொன்னாங்களாம், இந்த மாதிரி ஒரு குழந்தை இடுப்புல இருக்குங்க குருவே, இன்னொரு குழந்தை கையில புடிச்சிட்டு வராங்க, இன்னொரு குழந்தை பின்னாடி தனியா நடந்துட்டு வருது. 3 குழந்தைங்களும் அந்த இடுப்புல இருக்க குழந்தை என்ன பண்ணுச்சா, ரொம்ப சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு எந்த பயமுமே இல்லாம அவங்க அம்மா காது இருக்க கம்பலை பார்த்துட்டு அந்த இயற்கையை ரசிச்சுட்டு ரொம்ப சந்தோஷமா எந்த பயமுமே இல்லாம இருந்துதான். அந்த கையில அவங்க அம்மா பிடிச்சிருந்த குழந்தைக்கு கொஞ்சம் பயம் இருந்துதான், ஆனா இருந்தாலும் அம்மா நம்ம கையை விட மாட்டாங்கன்ற நம்பிக்கை அந்த குழந்தைக்கு இருந்துதான். ஆனா பின்னாடி அந்த வரப்புல நடந்து வர பையனுக்கு ரொம்ப பயம். அவனால எதுவுமே ரசிக்க முடியலையா, கீழே அந்த தரையே பார்த்துதான் நடந்து வந்தானா, ஏன்னா கீழே விழுந்துருவோமோ என்ற பயம் இருந்துதான். இத பார்த்துட்டு அந்த குரு கேட்டாரா, சரி நீங்க இதுல எந்த குழந்தை மாதிரி இருக்கணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டாரு. எல்லாருமே சொன்னாங்களா, அந்த இடுப்புல இருக்க குழந்தை மாதிரிதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அப்ப அப்புறம் நீங்க எப்படி இருக்க கூடாதுன்னு அவர் கேட்பாரா, அந்த பின்னாடி நடந்து வர குழந்தை மாதிரி இருக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம். இத இத பார்த்ததுக்கு அப்புறம் தான் அங்க இருக்க சிலர்கள் எல்லாருக்குமே புரிஞ்சுதான் நம்ம நம்ம குரு சொல்படி கேட்டு அவர் சொல்றபடி நம்ம நடந்துக்கணும். நம்மளாவே நம்மளுடைய தன்னறிவுல சாயக்கூடாது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுதான். புரிய வேண்டிய அகத்தியனுக்கோ இது புரிஞ்சுதான். இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, அது இந்த கதை நான் அந்த வாக்கியம் சொன்னேன், தாயோடு இருக்கும்படி குழந்தைக்கு எந்த பயமும் இல்லை, தாயை விட்டு விலகியுள்ள குழந்தை கீழே விழுந்து காயப்படுத்திக் கொள்வது போல் ஆகிவிடும். இப்போ அந்த குழந்தை அவங்க அம்மா கூட இருக்கிற வரைக்கும் அந்த குழந்தைக்கு எந்த பயமும் இல்லை. ஆனா பின்னாடி அந்த வரப்புல வர குழந்தைக்கு எவ்வளவு பயம், நம்ம எங்கேயோ விழுந்துருமோன்னு சொல்லிட்டு அவ்வளவு பயம் இருந்தது. இப்போ நம்ம அதே மாதிரி நம்ம தெய்வம் சொல்படி கேட்டு தெய்வத்தோட மூலம் நான் கூட ஒட்டி வச்சு தெய்வத்தோட வணக்கங்கள் தவறாம பண்ணணும். அப்படிலாம் நீங்க பண்ணுவீங்க, எனக்கு உங்க மேல நம்பிக்கை இருக்கு. நிலைத்து நின்றவர்களுக்கு நிச்சயம் வாய்க்கும் அந்த சொர்க்க பதிவாகுது. தொடர்ந்து பேசுவோம். நமஸ்காரம்.